வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் ஒரு 6:30 மணிக்கு தாங்க எந்திரிச்சோனையே சமைச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உலைய வச்சாச்சு. இதுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாக தான் நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா காலையிலே டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை தண்ணி குடிச்சிருவேங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக காலைல கொஞ்சம் பச்சை தண்ணி குடிச்சிருவேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு இட்லி தான், மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு. அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் ஸ்டாண்டுக்கு கீழே ஒரு கிராஸ் மேட் க்ரீன் கலர் போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஆயில் சிந்தி அதோட அந்த அச்சு கீழே தரையில் படுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆயிலாக இருந்தது. நான் யதார்த்தமாக நேற்று எடுத்துகிட்டு சரி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தாக்கா அது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அந்த கிராஸ் மேட்டு. அதனால் தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம் மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த கிராஸ் மேட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த சமைக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஆயில் ஸ்டாண்டுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் மேட் போட்டு அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருப்பேன். அதை இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். அது இல்லாததுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. எனக்கு சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அங்கேக்குள்ளே பொருள் பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் அங்கே இடம் இருக்குது. காலையிலே எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக பார்த்து முடிச்சாச்சு. வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் தலை சீவி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க, என்ன சமையல்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.